பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு வேல் வழிபாட்டினுடைய தத்துவம், பூஜை முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தினர் வேல் வழிபாடு தினசரி செய்து வருகின்றார்கள். அதே மாதிரி பல பகுதிகளிலும் வேல் வழிபாடு இன்னைக்கு பிரபலமாகி கொண்டு வருகின்றது. அதே மாதிரி நிறைய கோயில்லையும் பூஜை செய்து இது பண்ண வேல் பக்தர்களுக்கு வழங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால இந்த வேல் வழிபாடை பற்றி தெரிந்திருப்பது நல்லது. நம்ம வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு லோகத்தால் ஆன வேலை வாங்கி வர வேண்டும். பிறகு அதற்கு நாம் அபிஷேகம், அர்ச்சனை செய்ய வேண்டும். முதல்ல எந்த மாதிரி அபிஷேகம் செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அபிஷேகம் செய்வதற்கு காய்ச்சாத பால், விபூதி, பன்னீர், சந்தனம், குங்குமம் தேவைப்படும். முதல்ல வேலை நல்ல சுத்தமான தண்ணீரால் கழுவிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு செப்பு தகட்டின் மேலே அந்த வேலை வைத்து, இல்லைன்னா வெள்ளி கிண்ணம் அல்லது செம்பால் ஆன பாத்திரம் வைத்து அதுல பச்சரிசி நிரப்பி அதன் நடுவிலே வேல் நிற்பது போல வைக்க வேண்டும். காய்ச்சாத பசும் பால் முதல்ல வேலுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த வேலினுடைய நடுவிலே சந்தனம், குங்குமம், விபூதி வைத்து கற்பூர ஆராதனை காண்பிக்க வேண்டும். பிறகு தண்ணீர் ஊற்றி அதை கழுவி விட வேண்டும். அடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகம் செய்யணும். பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் கரைத்து அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் முடிந்த பிறகு வேலை அரிசியிலிருந்து எடுத்து சுத்தமான துணியிலை கொண்டு துடைக்க வேண்டும். பிறகு செம்பு அல்லது பாத்திரத்தில் இருக்கும் அரிசியை எடுத்து வேறொரு தட்டில் கொட்டிவிட்டு செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு துடைத்துவிட்டு அதில் புதியதாக பச்சரிசியை நிரப்பிவிட்டு அதிலே மேலே மீண்டும் வேலை நிற்க வைக்க வேண்டும். தட்டில் இருக்கும் அபிஷேக நீரை நாம் தீர்த்தமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அபிஷேகம் முடிந்த பிறகு நாம் வேலுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் முடிந்த பின்னர் அர்ச்சனை செய்ய துவங்கலாம். அர்ச்சனை செய்வதற்கு செவ்வரளி பூ அல்லது பன்னீர் ரோஜா சிறந்தது. வேல் பதிகம்னு ஒன்று இருக்கு. அந்த வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா 108 முறை ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் மற்றும் தேங்காய் வைக்கலாம். அவரவர் வசதிக்கு ஏற்ப பாயாசம் கூட செய்து வைக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம், இல்லைன்னா பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது செய்து வேல் வழிபாடு செய்யலாம். கடைசியாக நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதற்கு பின்னாலதான் இந்த வழிபாட்டை நம்ம காலையிலோ அல்லது மாலையிலோ செய்யலாம். மேலும் இந்த வழிபாட்டிற்கு உகந்ததாவது இந்த வழிபாடே முருகனுக்கு அம்சமான வேலுக்கு நாம் வழிபாடு செய்கிறோம். அதனால முருகனுக்கு உகந்த தினங்களான சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல, இல்ல பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், இல்ல செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள்ல இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. இந்த நாட்கள்ல அனைத்திலும் செய்ய முடியாதவர்கள் மாதத்தில் ஒரு நாளாவது ஒன்னா சஷ்டி, இல்ல கிருத்திகை, இல்ல விசாகம் வரக்கூடிய நாள்ல, இல்ல செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நாள்ல செய்வது நல்லது. இந்த முறையில முருகனுக்கு வேல் அபிஷேகம் செய்து பூஜைகள் 21 நாட்கள் செய்து வருவதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதற்குண்டான வழி பிறக்கும். அதே மாதிரி தொழில், வியாபாரம் அல்லது இன்ன பிற விஷயங்கள்ல எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும், தொல்லைகள் நீங்கும். செவ்வாய் தோஷத்தின் காரணமாக நீண்ட காலமாக தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும். ஆரோக்கியமான குழந்தை பேரு கிடைக்கும். அழகான அறிவான குழந்தை கிட்டும். அதை நம்ம வீட்டை பிடித்திருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் ஒளியும்.
காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கும். இந்த மாதிரி வேலுண்டு வினையில்லை என்ற கூற்றுக்கு ஏதுவாக வேலை வணங்குபவர்களுக்கு எந்த விதமான தீவினையும் நெருங்காது. முருகனுக்கு வேலை அருளியவர் சிவபெருமான், கொடுத்தவர் பராசக்தி. அதனால இரட்டை சிறப்புகள் இந்த வேலுக்கு உண்டு. முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலையிலே இன்னும் வேல்தான் மூலவராக இருக்கின்றது. குறிப்பாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில வேல் வழிபாடு செஞ்சோம்னா வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிட்டும். கிருத்திகை, பங்குனி, உத்திரம், வைகாசி, விசாகம் ஆகிய நாட்கள்ல கட்டாயம் வேல் வழிபாடு செய்வதால் நினைத்த காரியம் கைகூடும். அனைவரும் இதை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். வெள்ளியாலான வேல் வாங்கலாம், இல்ல செப்பு தகட்டினாலான வேல் வாங்கலாம். வசதி உள்ளவர்கள் தங்கத்தாலான வேல் வாங்கலாம். சின்னதா இருந்தா போதும், ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ள இருந்தாலும் போதும். நிறைய கோயில் எல்லாம் இப்ப இந்த வேல் வைத்து அதற்கு ஒரு கட்டணம் வாங்கிட்டு வேலை பிரசாதமாக இல்ல கைங்கரியமாக தருகின்றார்கள். நம்ம வாழப்பாடிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த முத்துமலை முருகன், அங்க வேல் சாமியினுடைய பாதத்துல வச்சிருப்பாங்க. அதற்கு தனியா 51 ரூபாயா 100 ரூபாயா வாங்குறாங்க. அதை கொடுத்து அந்த அபிஷேகம் இல்ல பூஜையான வேலை வாங்கி நீங்க வீட்டுல தொடர்ந்து வேல் அபிஷேகம் செய்வதால் சகல சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் காரிய சித்தியும் உங்களுக்கு ஏற்படும். எனவே அதை வேல் வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.